தமிழ்நாட்டில் இந்த மலை மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பால் கொண்டு நாம் அபிஷேகம் செய்யும் பொழுது கண் திறந்து நம்மை பார்த்து சிரிப்பது போன்ற தோற்றமுடைய முருகப்பெருமான் ஆலயத்தை பத்தி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்கள நிறைய பேர் ஈரோடு சென்னிமலை முருகன் கோயிலுக்கு போயிருப்பீங்க. ஆனா 3 தோற்றங்களை உடைய வட சென்னிமலை முருகன் கோயிலுக்கு உங்கள எத்தனை பேர் போயிருக்கீங்க? தமிழ்நாட்டில் இந்த ஒரு திருத்தலத்துல மட்டும்தான் முருகன் 3 கோலத்துல காட்சி அளிக்கிறாரு. இன்னைக்கு நம்ம ஒரு சிறு பாலகனாக தோன்றி ஒளிப்பிலம்பாக மாறிய திருத்தலமாக இருக்கக்கூடிய சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல அமைஞ்சிருக்கிற வட சென்னிமலை முருகன் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம். பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மலை மீது ஆடு மாடுகளை மேய்த்து வந்த சிறுவர்களுக்கு மலை அடிவாரத்திலிருந்து அழகுடன் கூடிய ஒரு சிறுவன் மலை உச்சிக்கு ஓடி வருவதை கண்டு பார்த்தனர். மலை உச்சிக்கு சென்ற அச்சிறுவன் மின்னலை போன்ற ஒரு ஒளி பிளம்பாக மாறி மறைந்ததை கண்டு ஊர் பெரியவர்களிடம் போய் சொல்ல, அவர்களும் மலை உச்சியில் வந்து அவ்விடத்தில் பார்த்தபோது 3 சிலைகள் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து இது முருகனும் வள்ளி தேவானையும் என்று உணர்ந்து பூஜைகளை நடத்தினர். இந்த வட சென்னிமலை முருகன் கோவில்ல 3 திருக்கோலங்கள்ல முருகப்பெருமான் காட்சி அளிக்கிறாரு. பாலசுப்பிரமணியராக குழந்தை வடிவிலும், வள்ளி தேவானையுடன் திருமண கோலத்திலும், தண்டாயுதபாணியாக முதிர்ந்த பருவத்திலும் காட்சியளிக்கிறாரு. இன்னும் பல அளவற்ற சக்திகள் வாய்ந்த சேலம் ஆத்தூர் வட சென்னிமலை முருகன் ஆலயத்துக்கு நீங்களும் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க.